Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் சர்வ வல்லமை உள்ளவருமான கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, இதோ இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆவியினால் நிரப்புவீராக, உமது அன்பினால் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்வீராக. இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக உள்ளம் ஆர்வமுள்ளது, உடலோ வலுவற்றது என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் போராட்டம்தான் நம் உடலின் பலவீனங்கள். நம் உள்ளம் ஆர்வமுள்ளதாய் இருக்கிறது, ஆனால் உடல் வலுவற்றதாய் இருக்கிறது. நாம் நினைப்போம், தேவனுக்கு பிரியமாய் வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், இந்த பாவத்தையெல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு நம் மனம் ஆர்வமடைகிறது, ஆசை கொள்கிறது. ஆனால் அதே சமயம் நமது உடலின் பலவீனங்கள், அதாவது இந்த உலகத்தின் இச்சைகள், நம்முடைய சோம்பேறித்தனம், சுயநலம் என பல வடிவங்களில் நம்மை தடுத்து நிறுத்தி நாம் செய்ய விரும்பிய காரியங்களை செய்யாமலும் செய்ய விரும்பாத காரியங்களை செய்யவும் தூண்டுகிறது. இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற நாம் அவற்றை ஜெயம் கொள்ள வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு எல்லாம் வல்ல கடவுளின் அருளை சார்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியாரால் நிரப்பப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளுக்கு முந்திய இரவு தன் நெருங்கிய சீடர்களான பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய 3 பேருடனும் கெத்சமனி தோட்டத்திற்கு தன் தந்தையிடம் ஜெபிப்பதற்காக சென்றார். அப்போது அவர், என் உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார். பின்பு அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த 3 பேரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு கூறியதை வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 40 முதல் 41 முடிய. அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் ஜெபிக்கவும்
அவருடைய சித்தத்தை செய்யவும் தீவிரமாக நாடுகிறது. இறை வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய செயல்களில் வளர நாம் ஆர்வம் அடைகிறோம். ஆனால் பாறையின் மீது விழுந்த விதைகளுக்கும் முட்செடியின் நடுவில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கும் ஒப்பாயிருக்கிறோம். உள்ளம் செய்ய துடிப்பதை உடல் தடுக்கிறது, உடல் செய்ய தூண்டுவதை தடுக்க உள்ளம் போராடி கொண்டிருக்கிறது. இது நாம் அன்றாடம் சந்திக்கின்ற ஒரு யதார்த்தமான சவால். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும், அவரோடு ஜெபத்தில் இணைய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று நம் மனம் ஆர்வம் கொள்கிறது. ஆனால் இந்த உடல் இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கலாம், இன்னைக்கு ஒர்க்லாம் நிறையா இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க முடியும்னு சொல்லி நம்மை திசை திருப்புகிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று நம் மனம் தூண்டுகிறது. ஆனால் ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் நம்மை ஆட்கொள்கிறது. ஒரு குறிப்பிட்ட கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் மீண்டும் அங்கேதான் போய் நிற்கிறோம். ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாமே என்று நாம் தள்ளி போடுகிறோம். பிரியமானவர்களே, இதுதான் உடலின் பலவீனங்கள். இப்படிப்பட்ட பலவீனங்களை வெல்ல ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொன்ன அந்த வழிதான், விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் எவ்வளவுதான் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஜெபம் இல்லாமல் இருந்தால் சோதனையில் விழுந்துவிடக்கூடும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு சோதனையில் விழுந்து விடாதபடி விழித்திருந்து ஜெபித்தால் மட்டுமே நம் உடலின் வலுவின்மையை நாம் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசியுங்கள் ரோமையர் 7வது அதிகாரம் 19 முதல் 20 முடிய உள்ள வார்த்தைகளை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, புனித பவுல் திருச்சட்டத்தை நேசிப்பவர், நன்மையை அறிந்தவர், அதை செய்ய ஆர்வம் உள்ளவர். ஆனாலும் தனக்குள்ளே ஒரு ஊனியல்பின் போராட்டம் இருப்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். நான் செய்ய விரும்பிய நன்மையை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்கிறார். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பவுல் நற்செய்தி பணி செய்து பலரையும் இயேசுவுக்குள்ளாக மீட்படைய செய்த பவுல் இவ்வாறு கூறுகிறார் என்றால், பாவம் மனிதரில் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று பாருங்கள். நாம் ஆண்டவரை அறிந்திருந்தோம், அவருடைய கட்டளைகளை தெரிந்திருந்தோம், இந்த உலக இச்சையினாலும் பழைய பாவத்தினாலும் இழுக்கப்பட்டு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுகிறோம். உதாரணமாக, கோபப்படக்கூடாது என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது நம்மை அறியாமலேயே கோபம் தலை தூக்குகிறது, வார்த்தைகள் கட்டுக்கடங்காமல் வெளிவருகின்றன. பொய் சொல்லக்கூடாது, புரணி பேசக்கூடாது, பிறரை தீர்ப்பிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தீய பழக்கங்கள் நம்மிடமிருந்து வெளிவருகின்றன. பிரியமானவர்களே, இதே போலதான் பவுலும் கலங்குகிறார். இரங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார் என்று கேட்கிறார். ஆனால் அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை, அதற்கான வழியையும் காட்டுகிறார். வாசியுங்கள் ரோமையர் 7வது அதிகாரம் 24 முதல் 25வது வசனத்தின் முற்பகுதி மட்டும். அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலை நின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது உடலின் போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரின் வழியாக எல்லாம் வல்ல கடவுளின் அருளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நமது உடலின் போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற ஒரே வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வழியால் நாம் எல்லாம் வல்ல கடவுளின் அருளை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடம் ஒப்புவிக்கும் போது அவர் தன்னுடைய இரத்தத்தினாலும்
தூய ஆவியானவரின் வல்லமையினாலும் நம்மை விடுவித்து நன்மையை செய்ய நமக்கு பலனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தூய ஆவியானவர் நம்மை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் நீதியான வாழ்வு வாழவும் அன்பையும் சமாதானத்தையும் பொறுமையையும் வெளிப்படுத்த தூண்டுகிறார். ஆனால் அதே சமயம் அதற்கு நேர்மாறாக ஊனியல்பு நம்மை பாவ செயல்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் சுய திருப்திக்கும் கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கும் இழுக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று முரணானது. வாசியுங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை. ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தூய ஆவியும் ஊனியல்பும் ஒன்றுக்கொன்று முரணானது. ஆகவே நமக்குள்ளே ஏற்படும் இந்த வகையான போராட்டங்களை நாம் எப்படி ஜெயிப்பது என்றால் தொடர்ந்து தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை தேட வேண்டும். அவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய உடலின் ஆசைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் தூய ஆவியாரின் குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்போது தூய ஆவியாரின் வல்லமையினால் நாம் விடுவிக்கப்பட்டு ஊனியல்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழ நமக்கு வல்லமை கிடைக்கும். தூய ஆவியாரால் நாம் நிரப்பப்படும் போது ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்றவை நம்மிலே வெளிப்படும். ஆனால் இது நம்முடைய சொந்த முயற்சியினால் அல்ல, தூய ஆவியாரின் வல்லமையினால் மட்டுமே சாத்தியமாகும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, உள்ளம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. இதனை எதிர்கொள்ள விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு எல்லாம் வல்ல கடவுளின் அருளை சார்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியாரால் நிரப்பப்பட வேண்டும். அப்போது நாம் ஊனியல்பை களைந்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்வை வாழலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகின்றோம். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று நீ சொன்ன அந்த இறை வார்த்தையின் பொருட்டு உம் பாதத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய உள்ளம் ஆர்வமுள்ளதாய் இருந்தாலும் உடலின் வலுவின்மையால் உம்மை விட்டு பிரிந்து சென்ற தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் புகலிடம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீன நேரங்களில் உம்முடைய பலனால் எங்களை தாங்கிக் கொள்வீராக. உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.